அண்ட் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு பனானா வாங்கிட்டு வந்துருக்கேன். பஜ்ஜி போடலான்னு ஒரு 3 பனானா அதை பஜ்ஜி போட்டுட்டு நைட்டுக்கு இப்போ காஃபிக்கு பஜ்ஜியும் அதுவும் போட்டுடலாம். நைட்டுக்கு கொஞ்சோண்டு தேவையான கடல மாவு கொஞ்சம் எடுத்துருக்கேன், கொஞ்சம் அரிசி மாவு கொஞ்சம் போட்டிருக்கேன், அதோட கொஞ்சோண்டு பேக்கிங் சோடா ஒரு சிட்டிக்கு சும்மா லைட்டாக, ஏன்னா பசங்களாம் சாப்பிட்றாங்களே அதனால கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு தந்து கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கட்டும். அது கொஞ்சம் நம்ம இது ஃப்ரை பண்ணுறதால கொஞ்சம் உப்பு அது கறிக்காக காட்டும் அதனால. அப்புறமா கொஞ்சோண்டு ரெட் சில்லி கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க, பசங்க சாப்பிட்றதுனால காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கட்டும். காஷ்மீர் சில்லி அது கலருக்கு கொஞ்சம் கொஞ்சோண்டு போடுறோம். காஷ்மீர் சில்லினாவே அவ்வளோதான். அது சிட்டிக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா உப்பு மிளகாத்தூள் எல்லாம் மிக்ஸ் ஆகணும்ல அதுக்காக. நான் இதுக்கு உங்களுக்கு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அப்புறம் நான் காட்டுறேன் ஒரு 2 நிமிஷம். அப்புறம் இப்போ இதை சின்ன சின்ன பீஸாக சீவி கட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்லைஸ் போட்டுட்டு அப்புறம் பஜ்ஜி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். எங்கள் வீட்டில் அது கட் பண்ணுறது இல்லை, உடஞ்சி போச்சு, அதனால் கத்தி வச்சு இன்றைக்கி செஞ்சிட்ருக்கேன். நெக்ஸ்ட் டைம் அதை வாங்கிடுவேன். ஸ்டாப் பண்ணிட்டியா? அப்புறம் கட் பண்ணிவிட்டு காட்டலாம். ನಾನು ಮಾತಾಡಲಿಲ್ಲ, ನನಗೆ ಬೇರೆ ಕೇಳಲಿಲ್ಲ. ಸರಿ ಮಾಡಿದ್ದು ಕೇಳ್ತಿಲ್ಲ ನಾನು ಸರಿಯಾಗಿ. ಡಾಕ್ಟರ್ ಬೇರೆ ಕೇಳ್ತಾರೆ ಮಾಡಲಿಲ್ಲ. ವೆರಿ 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 ಯಮ್ಮಿ.